ரொம்ப நல்ல மாமியார் தேவை. என்ன விட்டுருக்கியா? நான் புள்ள குட்டிக்காரன். என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். உன்னை தூக்கிட்டு வர்றது மட்டும்தான் எங்க வேலை. ஏரியாவுல கொண்டு வந்து நிறுத்திட்டா அதுக்கப்புறம் உன்னை விடுறதும் உன் உயிருக்கு விடுதலை தர்றதும் எல்லாம் எங்க தலைவர் கையில தான் இருக்கு. என்னடா? ஆமாண்ணே. அதிகாரியா? ஆமா, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. எனக்குரிய வேலையதான் நான் செஞ்சேன். அதுக்காக என்ன தண்டிச்சா எப்படிங்க? அரசாங்கத்துக்கு விசுவாசமா இருக்கிறவன் எனக்கு முதல் எதிரி. நீ யோகியனா வாழணும்னு ஆசைப்பட்டா இந்த அரசாங்க வேலைக்கு வந்திருக்க கூடாது. என் மனசாட்சிப்படி நான் எந்த தப்பும் பண்ணலீங்க. 2.5 கோடி ரூபாய் பில்ல ஏன் பாஸ் பண்ண மாட்டேங்க? வேலை முடியவே இல்லை. ஆனா வேலை முடிஞ்சிச்சுன்னு சொல்லி ஃபைல் அனுப்புனா எப்படிங்க கையெழுத்து போட முடியும்? முடியாத வேலைய முடிஞ்சு போச்சுன்னு ஃபைல் பண்ணதும் உன்ன மாதிரி ஒரு அதிகாரி தானே? பணத்துக்கு ஆசைப்பட்டு அரசாங்கத்தை மோசடி பண்றதும் தப்புங்க. டேய், எழுந்துரு. எழுதுறா. பாரு, உனக்கு மேல இருக்கிற ஆபீசர் கூட கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான். வெட்டிடுவன்னு சும்மா வாயால தான் சொன்ன. கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான். கையில அருவாளை வச்சுட்டு நின்னு பேசுற, எதிர்த்து பேசுற. அரசாங்கம் தான் என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாத்துது. நான் அரசாங்கத்துக்கு துரோகம் செய்ய மாட்டேன். நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? எம்எல்ஏ ஜெகத்ல பிரதாபனோட தம்பிடா. அரசியல்வாதிங்கிற பேர்ல அரசாங்க பணத்தை கொள்ளையடிக்க நான் விட மாட்டேன். என் உயிரே போனாலும் சரி. எனக்கு உன் உயிர் வேண்டாம், உன் கையெழுத்து மட்டும் தான் வேணும். நான் போட மாட்டேன். கையெழுத்து போட மாட்டியா? எனக்கு கையெழுத்து போடாத இந்த கை இன்னொருத்தனுக்கு கையெழுத்து போடக்கூடாதா? அண்ணே, அருவாளை கொடுங்கண்ணே, நான் ஒளிச்சு வச்சுட்டு வந்துடுறேன். இந்த அருவாளை ஒளிச்சு வச்சுட்டா நாம என்ன பண்றோம்னு இந்த ஊருக்கு தெரியாதுடா. இந்த அருவாளோட ஊருக்குள்ள போனாதான் நம்மள பார்த்தா எல்லாருக்கும் ஒரு பயம் வரும். ஹலோ, சொல்லு ஜோதி. மீரா, நான் வீட்டு வாசல்ல தான் நின்னுட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் வரேன். ஓகே வா. உள்ளவா ஜோதி, ஏன் வெளியே நின்னுட்டு இருக்க? இட்ஸ் ஓகே. உட்காரு. இன்னைக்கு நீ லஞ்ச் சாப்பிட்டுட்டு தான் போகணும். இல்ல மீரா, ரொம்ப முக்கியமான வேலை. நானும் ஒரு முக்கியமான வேலைய பார்க்க வந்திருக்கேன். சொல்லு, என்ன விஷயம்? அர்ஜென்ட்டா எனக்கு 1 லட்சம் பணம் தேவைப்படுது மீரா.
யார்கிட்ட கேட்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ உன் ஞாபகம் தான் வந்தது. சரி, எப்ப தருவ? எதுக்கு தரணும்? நீ சொன்ன பெரிய ரகசியத்தை நான் காப்பாத்துறப்போ நீ என்ன காப்பாத்த மாட்டியா? ஜோதி, என்ன பேசுற? நீ என் ஃப்ரெண்டு தானே உன்கிட்ட சொன்ன. அதை வச்சு என்ன பிளாக்மெயில் பண்றியா? இது உன் பாஷையில சொன்னா பிளாக்மெயில்னு சொல்லலாம். ஏன் பாஷையில சொல்லணும்னா டீலிங்னு சொல்லலாம். என்னால முடியாது. உன் ரகசியத்தை உன் வீட்ல உள்ளவங்களுக்கு சொல்றதுக்கு 1 நிமிஷம் டைம் போதும். இப்ப சொல்றேன் பாரு. ஏய், 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 நில்லுடி. துரோகி, இப்படி பிளாக்மெயில் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. நீ ஆதாயம் இல்லாமல உன் அத்தையை நீ இந்த வீட்டுக்கு மாமியாரை கூப்பிட்டு வந்தடி. அவங்க என் அத்தைன்னு இங்க வந்த பிறகுதான் எனக்கு தெரியும்னு சொன்னல. அந்த கதையை நானும் நம்ப தயாரா இல்ல. உன் வீட்ல உள்ளவங்களும் நம்ப மாட்டாங்க. நீ நல்லவனை நம்பி ஏமாந்துட்ட. பணம் ஆளை மாத்தும் மீரா. பணம் தருவியா தரமாட்டியா? இல்லாட்டி உன் மாமனார் கிட்ட இருந்துதான் முதல்ல ஆரம்பிப்பேன். மெதுவா பேசு ஜோதி. யார் காதலியாவது விழுந்துற போது. மத்தவங்க காதுல விழாம இருக்கணும்னா என் கையில பணத்தை வை. சரி போடி. போக மாட்டேன். பணம் கொடுத்தாதான் போவேன். தரேன் ஜோதி. என் அத்தை கிட்ட கேட்கணும். கூப்பிடுவோம் அத்தைய. கோயிலுக்கு போயிருக்காங்க, அங்க போய் பேசிக்கலாம். ஏமாத்திர மாட்டியே? உன்ன நான் ஏமாத்த மாட்டேன். அப்படி ஏமாத்துன முதல் ஆளா போய் உன் மாமனார் கிட்ட சொல்லுவேன். சரி வா. மிஸ்டர் ரமணி சார், பாபா ட்ரஸ்ட்ல இருந்து நமக்கு ஒரு இமெயில் வரும். கீப் தட் வெரி கான்ஃபிடென்ஷியல். அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். அவங்க அனுப்புற மெயில்ல சில டீடைல்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பாபா ட்ரஸ்ட் டைரக்டரையும் மீட் பண்ணணும். எப்படி அந்த ப்ராஜெக்ட் நம்மளை விட்டு வெளியே போக வாய்ப்பு இல்லை சார். ஆனா அந்த முனியை முட்டி மோதிக்கிட்டு இருக்கானே, அவன் அண்ணன் எம்எல்ஏவா இருக்கான்ல, அந்த அரசியல் செல்வாக்கை யூஸ் பண்றான். பட் அப்கோர்ஸ் பாபா ட்ரஸ்ட்ல இந்த ரெக்கமெண்டேஷன்லாம் வேலைக்கு ஆகாது. அப்பா, முன்னேற பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கேன்ப்பா. பேசாம அவனுக்கே விட்டு கொடுத்துட்டா நமக்கு எந்த டென்ஷன் இல்லப்பா. டேய், அவன் மத்தவனுக்கு தாண்டா பெரிய ஆளு, எனக்கு கிடையாது. அவன் கூட 30 வருஷமா சண்டை போட்டுக்கிட்டு தான் இந்த தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சார், நம்ம நேர்மையா போறதால மக்களுக்கு நம்ம மேல நல்ல மரியாதை இருக்கு. அவ அராஜகமா போறதால அவ மேல பயம் இருக்கு. ஆனா நாம பயந்தா பிசினஸ் பண்ண முடியாது பிரேம். அப்பா, நம்ம தேவையான அளவுக்கு சம்பாரிச்சாச்சு. இனிமே எதுக்கு கெட்டவனோட பகையை சம்பாதிக்கணும்னு நினைச்சேன். பேராசை உள்ளவன் தான் பகையை உருவாக்குறான். இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நல்லா சம்பாதிப்பாங்க, ஆனா அவங்களால அனுபவிக்க முடியாது. சம்பாதிச்சதை அனுபவிக்க முடியாம அவனால பாதிக்கப்பட்டவன் நேரம் கிடைக்கும் போது போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். முனியின் கதி அப்படிதான் சார் ஆகும். மரம் செடி கொடியை தவிர மத்த எல்லாரோடையும் பகையை தான் வளர்த்து வச்சிருக்கான். யாரா உனக்கு டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்தாங்க? யார் அது கண்மணி தெரியாது சார், இவன் தான் அந்த முனியன்கிற சனியன். ஐயோ, பார்க்கும் போதே பயமா இருக்கு சார்.
இப்பதான் சுட சுட ஒரு ஆபீசரோட கையை எடுத்துட்டு வந்தேன். ஐயோ, கையெழுத்து போடாதவனுக்கு கையெதுக்கு? திங்கறதுக்கும் கழுவறதுக்கும் ஒரு கை போதும்ல. எனக்கு யுத்த வாசனையும் பிடிக்கும், ரத்த வாசனையும் பிடிக்கும். முனியா, யாரும் மிரட்டுறதுக்கு நீ இப்படி எல்லாம் பேசுற? ஏய்! நீ எனக்கு தொழில் ரீதியா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. இந்த வீச்சருவாளுக்கு நல்லவனையும் தெரியாது, கெட்டவனையும் தெரியாது. மோதி பாக்குறதா இருந்தா நாளையும் தேதியையும் நீ குறிச்சிட்டு சொல்லு. வேணாம்ப்பா. ஓ இடத்துக்கு நான் வரேன். முனியா, நீ அடியாட்களை நம்பி பொழப்பு நடத்துறவன். ஆனா நான் என்ன நம்பி பொழப்ப நடத்துறவன். என் மேல நீ ஒரு கைய வச்சா உன் மேல 2 கைய வைக்கிற அளவுக்கு எனக்கு பேக்ரவுண்ட் இருக்கு. கங்காதரா, ஏய், நீ அடிக்கடி தொழில் ரீதியா என் கூட மோதி என்ன டிஸ்டர்ப் பண்ணி லாஸ் பண்ற. தொழில் ஆரோக்கியமான போட்டி எனக்கு பிடிக்கும். நேர்மையா தொழில் பண்ற என்ன எல்லாருக்கும் பிடிக்கும். ஒன்ன தவிர ஏய்! பாபா ட்ரஸ்ட் ப்ராஜெக்ட் எனக்கு தான் வேணும். கொடுத்தா வாங்கிக்க. ஏன் எங்கிட்ட நாய் மாதிரி குலைக்கிற வேலையை வச்சுக்கிற? புதுசா கல்யாணம் பண்ணிருக்கல, பார்த்து நடந்துக்க. உன் பொண்டாட்டி கழுத்துல தாலி இருக்கணுமா வேண்டாமாங்கிறத நீ முடிவு பண்ணிக்கோ. ஒன்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வாழ்க்கை எப்படி முடியும்னு யோசிச்சு பாரு. அப்பா எதுக்குப்பா? அட்வைஸ் பண்ணாத. பாபா ட்ரஸ்ட் மேட்டர்ல நீ குறுக்க வராத. வந்தா மொத்த குடும்பத்தையும் நான் அழிச்சிடுவேன். போட என்ன வண்டிய? ஏய், என்னடா கத்திக்கிட்டு எல்லாம் காட்டி மெட்ரே நீ? போலீஸ் சொல்லுவாப்பா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் தரலாம். வாப்பா. டேய், முதல்ல நீ போய் வண்டியில உட்காரு. போ. சார், தம்பி சொல்றது நியாயமா? இதெல்லாம் சும்மா விடக்கூடாதுப்பா. பாபா ட்ரஸ்டுக்குள்ள முனிய நுழையிறதும் நந்தவனத்துக்குள்ள ஒரு குரங்கு நுழையிறதும் ஒண்ணுதான். முனிய பாபா ட்ரஸ்டுக்குள்ள கால கூட வைக்க கூடாது. வாங்க. உன் மேல நம்பிக்கை வச்சிருக்க ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்றியே, உனக்கு அசிங்கமா இல்ல? அப்படி பார்த்தா பணத்துக்காக ஒரு வயசான பெரியவரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கே, அதுவும் அசிங்கம் தான். ஜோதி, என்ன பேச்சு பேசுற? அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டதோ இப்ப நீ பண்ணிட்டு இருக்கிறதோ ஒண்ணா? ஆமா, நான் சின்ன மீனுக்கு ஆசைப்பட்டிருக்கேன், நீங்க பெரிய மீனுக்கு ஆசைப்பட்டிருக்கீங்க. அனாவசியமான பேச்செல்லாம் வேண்டாம். இப்ப உனக்கு என்ன வேணும்? பெருசா ஒண்ணும் எதிர்பார்க்கல, உங்க லாபத்துல ஒரு சின்ன பங்கு வேணும். ஏன் ஜோதி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? முறைப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்கள ஏதோ பண சம்பதிக்க வந்தவங்க மாதிரி பேசிட்டு இருக்க. நேரம் ஆயிட்டு இருக்கு மீரா. பேசிக்கிட்டே இருந்தா டைம் தான் வேஸ்ட் ஆகும். சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வாங்க. இப்படிப்பட்டவெல்லாம் உனக்கு ஃப்ரெண்டா? நீ நல்லவள தான் ஃப்ரெண்டா வச்சிருப்பேங்கிற நம்பிக்கையில ஒரு சாத்தான வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்ட. நீ இவன் மேல நம்பிக்கை வச்சு எல்லாத்தையும் கொட்டி தொலைச்சிட்ட. மேடம், எக்ஸ்கியூஸ் மீ, நான் மீரா கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க என்ன பத்தி இல்ல பேசிட்டு இருக்கீங்க? நீங்க சாத்தான், பூதம், பேய், பிசாசுன்னு எத்தனை பேர் வச்சு வேணாலும் கூப்பிடுங்க, அத பத்தி எனக்கு ஒரு கவலையும் இல்ல. ஆனா நான் கேட்ட பணம், லாபத்துல ஒரு சின்ன பங்கு, அத பத்தியும் கொஞ்சம் பேசுங்க. நல்லவனு உன்னை நம்பினதுக்கு இதான் நீ எனக்கு தர பரிசா ஜோதி? பணத்துக்காக புனிதமான நட்பையை கேவலப்படுத்துற?
பணத்துக்காக பெத்த தாயவே கொலை பண்ற உலகம் மேடம். பெத்த தாயை விட நட்பு ஒண்ணும் பெருசு இல்ல. கூட நட்பு கேட முடியும்னு சும்மாவா சொன்னாங்க? இவ இப்படி செய்வான்னு நினைச்சு கூட பாக்கலையே. சதி பண்ணிட்டா. சரி, நான் கிளம்புறேன். நில்லு, இங்க பாரு. நான் உங்ககிட்ட துட்டு வாங்க தான் வந்தேன், திட்டு வாங்க வரல. நீங்க ஒரு முடிவுக்கு வர மாதிரியே தெரியலையே, அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். இது பாரு, சும்மா மிரட்டி பார்க்காத. நான் உன்னை விட பெரிய பெரிய கேடு கட்ட ஜென்மங்களை எல்லாம் துண்ட காணும் துணியை காணும்னு ஓட விட்டவ. ஓ நல்ல நேரம். இப்ப உன்னை எதுவும் பண்ண முடியாம தவிச்சிட்டு நிக்கிற. சரி, உனக்கு இப்ப ஹெல்ப் பண்றத நினைச்சு 10,000 ரூபாய் தரேன், வாங்கிட்டு போ. 10,000மா? இப்படி பேரம் பேசுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் 1 கோடி ரூபாய் கேட்டிருப்பேனே. நான் கேட்ட 1 லட்சம் ரூபாங்கிறது உங்களுக்கு ஒரு சின்ன செலவுதான். 1000 கணக்குல பேரம் பேசி உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்காதீங்க மேடம். பணம் கிடைக்குமா கிடைக்காதா? வாங்கிக்கோ. நட்பை கெடுத்து நீ புடுங்குற பணம் உனக்கு எந்த விதத்திலையும் உதவாது. என்னோட முதலீடே நட்பு தானே மேடம். சரி, எப்ப பணம் கிடைக்கும்? 1 வாரம் டைம் கொடு. 1 வாரமா? அவ்வளவு டைம் தர முடியாது. நாளைக்குள்ள வேணும். நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு இதே கோவில்ல வெயிட் பண்றேன். எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் குடும்ப ரகசியங்களை பகிர்ந்துக்க கூடாதுன்னு இப்போது புரிஞ்சுக்கிட்டியா? பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா. இவளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாகணும். அவ கேட்டு 1 லட்சம் ரூபாவை தூக்கி எறிஞ்சிட்டா அவ போயிடுவாமா? பேராசைக்கு எல்லையே இல்ல மீரா. இவளால நமக்கு எப்ப வேணாலும் பிரச்சனை வரலாம்.